பொங்கலோ பொங்கல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போகி பண்டிகை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பழைய விஷயங்களை நம்ம கழிச்சிட்டு நம்ம புதுசாக நிறையா விஷயங்கள், அது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும். இதில் நீங்கள் பழைய பொருட்களை அழித்து அதை கொண்டாடுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று என்னென்னா, நம்ம முன்னாடி பாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு மனஸ்தாபமோ அல்லது ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, ஒரு சில ரிலேஷன்ஸ் கூட. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ரிலேஷன்ஸை இந்த போகியில் புதுப்பிச்சுக்கோங்க, அந்த உறவை புதுப்பிச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே நம்ம மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது லைஃப் நல்லா அழகாக காட்டும். அதனால் ஒருவேளை உங்கள் மேலே தவறே இல்லைன்னா கூட பரவாயில்லை, விட்டு கொடுத்து இந்த போகியில் பழைய விஷயங்கள் நம்ம எப்படி தேவையில்லாத விஷயங்களை நம்ம அழிக்கிறோமோ அதேமாரி நம்ம மனசில் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதை மாற்றி அமைக்கலாம். ஓகேவா? மாற்றி அமைச்சு புதுசாக சூப்பராக எல்லாத்தையும் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் அந்த சக்கரை பொங்கல் வைக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் எந்த சமைச்சாலும் அந்த ஃபுட்டு நீங்கள் பக்கத்தில் உங்கள் வீடுகள் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த வீடுகளுக்கு நீங்கள் கொடுக்கறத விட நெய்பர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து சந்தோஷப்படுறத விட அவங்க வீட்லேயும் செஞ்சுருப்பாங்க எல்லாமே. ஸோ அவங்கள விட்டுட்டு உங்களை விட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள், கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் பொங்கல் கொண்டாடாத வீடுகள் இருக்கும். ஏதோ ஒரு ரீசன்னால் கொண்டாடாமல் இருப்பாங்க. வயது மூப்பு அந்த மாதிரி விஷயங்கள், யாராவது பிள்ளைங்க வெளியூரில் இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் யோசிச்சுட்டு பெரியவங்க செய்யாமல் இருப்பாங்க, செய்யக்கூடியவங்க கூட செய்யாமல் இருப்பாங்க, செய்ய முடியாமல் செய்யாமல் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு சிலர் கொண்டாடாமல் கூட இருப்பாங்க, ஏதோ வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால. ஸோ அவங்கள நீங்கள் மீட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சமைச்ச சக்கரை பொங்கல் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு நம்ம சமைப்போம் இல்லையா, இந்த ஸ்பெஷலான டிஷ்ஷஸ்லாம் அவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே ஒரு வருஷமும் நம்ம வீடுகள் மாதிரியே நம்ம செய்கிறவங்க வீடுகளுக்கு கொடுக்காம நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவோமே. ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணி யாரோ ஒரு சிலருக்கு முடிஞ்சதை கொடுக்கலாம், போதும், அவ்வளோதான். இது என்னுடைய கருத்து. ஏற்றுக்கிறது உங்களுடைய மனநிலையை பொறுத்து. ஓகேவா? உங்களுடன் உங்கள் ஆர்பி.